15 வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிளிஃபைடாக பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் தென் யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு இந்த 15 வந்துருச்சு. இது பண்ணி முடிச்ச பிறகு நான் இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணணும். ஸோ ஸ்கொயர் பண்ணணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து இன்புட் வந்து நான் 15 கொடுக்குறேன். ஒரே ஒரு இன்புட் தான் கொடுக்குறேன், அதனால இன்டீஜர் கொடுக்குறேன். அவுட்புட்டும் எனக்கு இன்டீஜர் டைப்பில் இருக்குது, ஸ்கொயர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கிறது. ஸோ அதனால ஃபங்க்ஷன் எடுத்திருக்கோம். இன்டீஜர் சிங்கிள் இன்புட் டைப்பு, சிங்கிள் அவுட்புட் டைப்பு. அதுக்கப்புறம் நம்ம உள்ள என்ன பண்ணுறோம்? என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம். 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏன்னா ஸ்கொயர் பண்ணுறனால. இப்போ இதை வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் எதுக்குள்ளே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூட்டில் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இதை ரிசல்ட்டுக்கு பதிலாக நம்ம வந்து ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். ஸ்கொயர்னு வேரியபிள் நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அண்ட் தென் யூஸ் பண்ண போகிறோம். பை ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க அண்ட் தென் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி பிரிண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அடிஷன் நடந்துடணும், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ அப்போது ஓபி டாட், ஓபிங்கிறது எனக்கு பை ஃபங்க்ஷனோட ஆப்ஜெக்ட் டாட் அண்ட் தென் யூஸ் பண்ணும்போது அண்ட் தென் மெத்தட் ஆக்சஸ் ஆகும். அதுக்குள்ளே அண்ட் தென்குள்ளே நம்மளுக்கு என்ன பாஸ் பண்ணணும்? பேராமீட்டர் ஃபங்க்ஷன் தான் பாஸ் பண்ணணும். ஸோ அதனால் அண்ட் தென்குள்ளே நம்ம ஸ்கொயரை பாஸ் பண்ணுறோம். டாட் அப்ளை. ஓகேவா? ஸோ என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த 10,5 இருக்கு இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் 10,5ங்கிற இன்புட்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆனதுக்கப்புறம் கிடைக்கிற ரிசல்ட் வந்து ஸ்கொயர் ஆகி நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ அவுட்புட் நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். 225.